ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போ தமிழக முதலமைச்சரா அரியணையில ஏறி அமர்ந்திருக்கிறாரு நம்ம தளபதி விஜய். ஆனா அவரோட ரசிகர்கள் மனசுல ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டே இருக்கு. அது ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும்? நிஜமாவே இந்த படத்தோட ரிலீஸ் ஒரு பெரிய போராட்டமாவே போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம இழுத்தடிச்சதால ரிலீஸ் தள்ளி போச்சு. அதுக்குள்ள தேர்தல் தேதியும் வந்தாச்சு, படமும் ரிலீஸ் ஆகல. ஆனா இப்போ சீன் மொத்தமா மாறிடுச்சு. தேர்தல் ரிசல்ட் வந்து விஜய் அவர்கள் அமோக வெற்றி பெற்று முதலமைச்சரும் ஆகிட்டாங்க. தங்களுடைய லைசென்ஸ் கேன்சல் செய்யப்பட்டது. லைசென்ஸ் புதுப்பிக்கப்பட்டது. இப்போ அவரோட ரசிகர்கள் ஜனநாயகன் அப்டேட்காக சோசியல் மீடியால தயாரிப்பாளரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் நடந்த முதலமைச்சர் விஜயோட பதவியேற்பு விழாவுக்கு தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா வந்திருந்தாரு. அப்போ மீடியா அவரை சூழ்ந்து ஜனநாயகன் எப்போ வரும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அவரு இன்னும் 2 வாரங்கள்ல ஜனநாயகன் படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் செய்யறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா டுடேக்கு அவர் கொடுத்த பேட்டியில ஜனநாயகன் படம் விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு விதி இருக்கு போல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டுல போட போறோம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்திருக்காரு. It is destined that it has to get released after he becomes chief minister with that title card. படம் இப்பவே ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா தளபதி அப்படின்னு டைட்டில் கார்டுல போடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு போச்சுன்னு வச்சுக்க முதலமைச்சர் போடுவோம்டான்னு போட்டிருக்காங்கடா. அப்ப புரியல, இப்ப புரியுது. தமிழக முதல்வரின் கடைசி படம், அதுவும் அவர் பதவியேற்ற பிறகு ரிலீஸ் ஆகுதுன்னா தியேட்டர்லாம் சும்மா திருவிழா குளமா இருக்க போகுது. நீங்க ஜனநாயகன் படத்துக்காக வெயிட் பண்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சினிமா செய்திகளுக்கு காமன் மேன் பிக்சர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.